மறுபடியும் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தியாகமாய் மரித்து உயிர்த்து அடக்கம் செய்யப்பட்டவர் என்னும் உயிர்த்தெழுந்து இன்றும் பரத்தை ஆளுகிறவரும் உள்ளத்தில் வசிக்கிறவருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளில் இவ்விதமாக எனக்கும் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் என்னை கர்த்தர் சமூகத்திலே அமர வைத்தார். அதன் மூலமாக கர்த்தர் கொடுத்த சிந்தனைகளை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே நான் அருமை மகன் கிப்சனிடத்திலே உதவி கேட்டிருக்கிறேன். அவர் என்னுடைய இந்த செய்தியை அவர் தமிழுக்கு மொழியாக்கம் செய்வார் என்று சொன்னால் நான் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் இந்த நாளிலே பேசும்படி விரும்புகிறேன். அந்த செய்தியை அருமை மகன் கிப்சன் மொழிபெயர்க்கும்படியாக நான் பணிவோடு கேட்கிறேன். தொடர்ந்து அதை போல அதற்கு ஏற்ற வேத வசனங்களை ஆங்கிலத்திலே வாசிக்கும்படியாக சகோதரன் தினேஷையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். Let the name of the Lord be glorified amongst us. கர்த்தருடைய நாமம் நம்முடைய மத்தியிலே மகிமைப்படுவதாக. I am so glad to be with you and to share the word of God after 3 months gap. இன்று கடந்த 3 மாதத்திற்கு பிறகாக உங்கள் மத்தியிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். But I am truly happy and glad that God has raised many youngsters to share the word of God and to expound the word of God in its fullness. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இளைய சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். We are seeing a good growth in the assembly because of the youngsters coming up to take the ministry. கர்த்தருடைய சபைகளிலே இளையவர்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். So I still encourage youngsters to come up and to learn the word of God and to admonish and exhort the assembly people so that they may be benefited and they may be blessed. இன்றுமாக இளையவர்கள் முன்பாக கடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்கு மூலமாக அநேகர் பயன்படுவார் என்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதுபோக அதை நான் ஆசைப்படுகிறேன். I still remember the days when I came to Coimbatore. நான் இன்றுமாக நினைவு கூறுகிறேன். கோயம்புத்தூரிலே நான் வந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். That days were really a tough days. அந்த நாட்கள் மிகவும் கஷ்டமான நாட்களாக இருந்தது. Because I was not able to speak in Tamil. ஏனென்றால் எனக்கு தமிழ் பேச தெரியாது, என்னால் பேச முடியவில்லை. So I used to speak in Malayalam both in the assembly congregation as well as outside in the streets. வெளியிலேயும் தெருக்களிலும் சபைகளிலும் நான் மலையாளத்திலே பேசுவதுண்டு. So some of the prominent leaders or the assembly elders, they used to translate for me. ஆகவே சபையில் உள்ள மூப்பர்கள் எனக்காக மொழிபெயர்ப்பு செய்வார்கள். I am really indebted to our elders, the old elders, those who are now in the place of God, in the resting place. இப்பொழுது அவர் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் நான் நன்றி கடனுள்ளவனாக இருக்கிறேன். But after that I started speaking in Tamil. அதற்கு பின்பாக நான் தமிழிலே பேச ஆரம்பித்தேன். So I was asked to translate for our dear brethren, those who are speaking in English and Malayalam. அதற்கு பின்பாக மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் பேசுகிற சகோதரருக்கு மொழிபெயர்ப்பு செய்யும்படியாக எனக்கு சொல்லப்பட்டது. And those days I still remember, it was a really tough time for me to handle the ministry of translation. அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். இந்த மொழிபெயர்ப்பின் ஊழியத்தை செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. I still remember once I translated for our evangelist, the late evangelist T.T. Sakaria. நான் இன்றும் நினைவு கூறுகிறேன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த T.T. சகரி அவர்களுக்கு நான் மொழிபெயர்த்ததை. He was actually an express preacher. அவர் மிகவும் நன்றாக சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கியாராக இருந்தார். Not the express வேகமாக. He was so fast while he gives the sermon. அவர் தேவனுடைய செய்தி அளிக்கும் போது மிகவும் வேகமாக பேசுவதுண்டு.
But when I translate for him, I used to get into one compartment and get down and leave the train for some time, and I'll again join him for after some time. அவர் அந்த நாட்களிலே செய்தி கொடுக்கும் பொழுது நான் கூறப்படுகிற வார்த்தைகள் சிலதை விட்டுவிட்டு மறுபடியும் அதை நான் பிடித்துக் கொள்ளுவேன். Such speed he used to preach the word of God. அவர் வேத வசனத்தை அவ்வாறாக அந்த வேகத்திலே அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். The first time I experienced I was experiencing the difficulty in translation when everybody laughed listening to my translation. முதல் முறையாக நான் மொழிபெயர்த்தும் பொழுது எல்லாரும் சிரித்ததை எனக்கு ஞாபகம் வருகிறது. Our T.T. Sakriya Appachan, he was telling ഈ ഭാഗത്തിന്റെ ഏറ്റവും കാതലായ വിഷയം സ്നേഹമാണ്. That was he was preaching in Malayalam and said, then I translated இந்த பகுதியினுடைய காதல் அன்பா இருக்கிறது. That was my translation. Actually, I didn't know the kadal is different from our kadal. Okay. So அந்த காதல் இந்த அன்பிற்கு வித்தியாசமானது என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் நான் அப்படி சொல்லிவிட்டேன். Then I realized the mistakes I did. பின்பு நான் செய்த தவறை நான் புரிந்து கொண்டேன். So that time I was really our assembly people were so patient with me to give me this opportunity. அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டங்களிலே நம்முடைய சபை மக்கள் மிகவும் பொறுமையாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருந்தார்கள். When I start translating from different corners, these words will come. This is the right translation. This is the right translation. Some all will start helping me from different corners of the assembly. நான் இந்த மொழிபெயர்ப்பின் ஊழியத்தை செய்யும் பொழுது சபையின் அந்தந்த மூலையிலிருந்து இதுதான் அந்த வார்த்தை என்று அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். But I still thankful to those assembly, that congregation, those time, those who have borne me and kept me patiently to give me that opportunity. அந்த நாட்களிலே எனக்கு உதவி செய்து என்னை இவ்வாறாக இந்த ஊழியத்திலே வளர்த்தெடுத்த சகோதரர்களுக்கு நான் நன்றிக்குள்ளவனாக இருக்கிறேன். Now I am thankful to our dear son Gibson also. இப்பொழுது அன்பு மகன் கிப்சனுக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Now today I am continuing on the subject that we have been learning from Psalm 137. சங்கீதம் 137 நாம் கற்றுக்கொண்டு வந்த அந்த பகுதிக்கு நேராக சிந்தனை திருப்ப விரும்புகிறேன். Kindly turn with me to the Psalm 137. தயவு செய்து என்னுடன் சங்கீதம் 137க்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். We have learned many things from that portion, and I feel that it was beneficial and edifying our Christian life. அந்த பகுதியிலே அநேக விஷயத்தை கற்றுக்கொண்டு வந்தோம். இது எனக்கு மிகவும் இதுல நாம் பக்தி விருத்தி அடைந்தோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். For the sake of learning, we have divided this psalm into 3 portions. எளிதாக கற்றுக்கொள்ளும் விதமாக இந்த பகுதியை நாம் 3ஆக பிரித்தோம். That is Psalm 137. சங்கீதம் 137. First 4 verses that we have been pondering on the 4 verses of 137. 137 முதல் 4 வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். And we have titled that portion as the voice of brokenness. அந்த பகுதிக்கு உடைந்து போனதின் சத்தம் என்று நாம் ஒரு தலைப்பை கொடுத்தோம். நொறுக்கப்படுதலின் சத்தம் என்று சொல்லலாம். நொறுக்கப்படுதலின் சத்தம். In a different words we can say that is from a heart of penitency or a penitent repentant heart, a voice from the repentant heart. மனம் திரும்புதலில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள். So the psalm was really a beneficial psalm, and it has been written centuries back, but it still instills us and encourages to go forward in the Christian life. அதிக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லும்படியாக மிகவும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய இந்த பகுதியாக இது இருக்கிறது. We can't see the name of the person who wrote this psalm. இந்த சங்கீதத்தை எழுதியவனுடைய பெயரை நாம் இங்கு பார்க்க முடியாது. But we could assume what kind of person would have written this psalm. நாம் ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியும். Last time also I mentioned about that facts.
கடந்த முறை நான் அந்த சத்தியங்களை நான் சொன்னேன். This psalm was written during the time of captivity or the end days of the captivity. இந்த சங்கீதம் குறிப்பிட்ட இந்த சங்கீதம் இஸ்ரவேலின் அந்த சிறைப்பிடிப்பின் காலத்தில் அல்லது அதனுடைய முடிவில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் என்று கூறினேன். So this man, this author is a captive among the captives. இந்த சங்கீதக்காரன் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் மத்தியிலே உள்ள ஒருவராக இருக்கலாம் என்று நான் கூறினேன். And the second thing, that this author is a man of contrite heart and a broken spirit. இந்த மனிதன் உடைந்து போன ஒரு இருதயம் உள்ளவரும் உடைந்து போன ஒரு ஆவி உள்ளவரும் என்று நான் கூறினேன். And the third one, he is a man of patriotism, or the one who loved his country and the motherland. இந்த மனிதன் தேசபக்தி உடையவராக அல்லது அவருடைய நாட்டின் மீது மிகுந்த அன்பு பற்று கொண்டவர் என்று நான் கூறினேன். And added to that, he was hopeful. He was an optimistic person that one day we will be relieved from this captivity and will go back to our motherland or to the city Jerusalem. அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி நாங்கள் செல்வோம், ஒரு நாட்களிலே திரும்பி செல்ல போகிறோம் என்கிற அந்த விதமான ஒரு முன்னேற்ற கண்ணோட்டம் உள்ளவராக இருக்கிறார் என்று நான் கூறினேன். So he was hopeful of the future. அவர் எதிர்காலத்தின் மேல் மிகவும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். So that kind of person wrote this psalm. So we thought about his life and how he was singing or making this psalm for others. அப்படிப்பட்ட மனிதன் எப்படியாக இந்த பாட்டை எழுதினார், எப்படியாக இந்த பாடலை பாடினார் என்று, இந்த சங்கீதத்தை பாடினார் என்று நாம் தியானித்தோம். We also thought about why God has sent these people into captivity. மற்றுமாக ஏன் இந்த ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பினார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். The first reason was to give the land rest for 70 years. முதல் காரணமாக அந்த தேசத்திற்கு 70 ஆண்டு காலம் ஒரு ஓய்வை கொடுக்க வேண்டும் என்பதாகும். Because these people who were dwelling in that land, they broke the ordinance of Sabbath and they didn't keep the Sabbath for 70 years. So God determined them to take away from that land so that the land may get rest for the 70 long years. அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஓய்வு நாளின் பிரமாணத்தை 70 ஆண்டுகள் தவறினத்தின் நிமித்தமாக அந்த 70 ஆண்டுகள் அந்த நாட்டிற்கு ஓய்வு, அந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். And the next reason was the people of God who broke the law of the land or broke the law of the Lord has to be punished according to the righteousness of Israel's God. இரண்டாவது காரணமாக அவர்கள் கட்டளையை மீறினது நிமித்தமாக, அந்த பிரமாணத்தை மீறியது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய நீதியின் நிமித்தம் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு அல்லது திருத்தப்படுவதற்கு என்று ஆண்டவர் இரண்டாவது காரணத்தை நாம் பார்த்தோம். And the third one is God has to revenge those who punished or persecuted his own people. மூன்றாவது காரணமாக தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தின அந்த மக்களை பழிவாங்க வேண்டும் என்கிற காரணம். So we could see the three reasons why God sent them to the captivity. நாம் பார்த்தோம் ஏன் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார் என்று அந்த மூன்று காரணங்களை நாம் பார்த்தோம். But first of all, the main reason was God need to punish this people of his people Israel so that his righteousness may be revealed to them. உண்மையான காரணம் என்னவென்றால் அவருடைய சொந்த ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் தண்டிக்க வேண்டும், அவர் திருத்த வேண்டும் என்கிற நோக்கம். ஏனென்றால் அவருடைய நீதி அங்கே விளங்கும் என்பதாகும். So God sent them to punish. Actually, God gave them up to the hands of Babylonians so that they may be punished by the hands of that Babylonian. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனியர் கையிற்கு ஒப்படைத்தார், ஏனென்றால் அவர்கள் மூலமாக இந்த ஜனங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகும். But the punishment of God is not to destroy his people. தேவனுடைய தண்டனை என்பது இந்த ஜனங்களை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. But rather it is for the disciplining of his people. மாறாக அந்த ஜனங்கள் அவர்கள் ஒழுக்கமாக வர வேண்டும் என்கிற அந்த காரணமாக இருந்தது.
God wanted to correct them and to bring them back to their own land. அவர்களை திருத்தம் செய்து மறுபடியுமாக அவர்களுடைய சொந்த நாட்டிற்கே கொண்டு வர வேண்டும் என்கிற காரணம். God never ceased to love them when he sent them to captivity. ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் அன்பு பாராட்ட நிறுத்தவில்லை. அந்த சிறையிருப்புக்கு அனுப்பின பொழுதும் அவர்கள் மேல் அன்பாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்க முடியாது. அன்பாக தான் இருந்தார். Only his love sent them, and only his love chastised them, only his love punished them, so that he loved them so much that they should come back to him with repentant heart. அவருடைய அன்பு தாமே அவர்களை அனுப்பி அங்க திருத்தும்படியாக செய்தது. ஏனென்றால் அந்த மனம் திரும்பின இருதயத்தோடு அவர்கள் இந்த நாட்டிற்கு திரும்ப வர வேண்டும் என்பதற்காக. Even in our life, God may punish us, God may chastise us, but don't murmur when he chastises you, because he loves you and he wants you back to come back to him and to love him and to live for him. நம்முடைய வாழ்நாட்காலங்களிலும் கூட அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது, நம்மை சீர்திருத்தும் பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போய் விடாமல் ஆண்டவருடைய அன்பிற்கு நாம் திரும்பி வர வேண்டும் என்கிற அந்த காரணத்துக்காகவே ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்கிற மனப்பான்மையுடன் நாங்கள் இருக்க வேண்டும். Really, the expectation of God has been fulfilled through this captivity to them, to which God has sent them. தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த சிறையிருப்பின் நிமித்தம் நிறைவடைந்தது. The Psalm 137 is the real evidence for that fact. அந்த உண்மைக்கு சங்கீதம் 137 மிகுந்த உண்மையுள்ள ஆதாரமாக இருக்கிறது. Because we see a person with a repentant heart, a penitent heart, a broken heart, with a contrite spirit, he is crying out for God for the relief. ஏனென்றால் இந்த 137ஆம் சங்கீதத்திலே நொறுக்கப்பட்ட அந்த இதயமும் ஆவியும் கொண்ட அவர் அந்த மனம் திரும்புதலிலே அவர் எழுதக்கூடிய இந்த சங்கீதமாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி அந்த மனு திரும்புதலிலே கூறக்கூடிய அந்த வார்த்தைகளாக நாம் பார்க்க முடியும். So what God expected of the people now has been fulfilled, and now they have become a remnant that has been repentant and penitent. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அது நிறைவேறினது. ஆகவே அந்த மக்கள் மனம் திரும்பப்பட்ட அந்த மீதியுள்ள ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள். So we have to praise the Lord for the captivity sometime we go through or we undergo, because God's hands is always with us. For what? Not to punish us, but to discipline us and to get back to him for his own glory. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த சிறையிருப்புகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மை ஒருபோதும் அழித்து போட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அது நம்மை திரும்பவும் அவருடைய மகிமைக்கென்று திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். Now the psalmist moves on to the verses 5 and 6, where he makes a sound of godliness. He produces a voice of godliness. இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் முன்னேறி செல்கிறார். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வாய்ஸ் ஆஃப் காட்லினஸ், பக்தியின் தேவனுடைய பக்தியின் வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். Instead, it's the voice of a man of patriotic passion, a man who loves his own country. தேசபக்தி உள்ளவனுடைய அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும். The verse depicts how much he loved Jerusalem and the temple therein and the glories of that land. இதை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது என்னவென்றால், எப்படியாக அந்த எழுதின அந்த மாந்தனானவர் தன்னுடைய எருசலேமும் தன்னுடைய தேவாலயத்திலும் தேவனுடைய மகிமையும் எவ்வளவாக அவர் நேசித்தார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடியும். Shall we read that verse 5 and 6? If I forget you, O Jerusalem, may my right hand forget her skill. May my tongue cling to the roof of my mouth. If I do not remember you, if I do not exalt Jerusalem above my chief joy. 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியினாலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோட ஒட்டிக் கொள்வதாக. Here the psalmist says about his remembrance or his nostalgia about the land that God has promised to them, and the place where his forefathers lived for centuries, and where there was a temple
and all the nostalgia or the reminiscence of the past things comes to his mind. இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மலரும் நினைவுகளும் அவர் அந்த காலகட்டத்திலே தேவாலயத்தில் இருந்ததும் அவர்கள் சென்று வந்த இந்த காரியங்கள் இந்த நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து இங்கே அவர் எழுதுகிறார். He is bringing back to his mind the memories, old golden memories, or the sweet memories of his land, that is the city Jerusalem. இங்கே அவர் அந்த பொற்போன்ற இருந்த அந்த காலகட்டங்களையும் அந்த நினைவுகளையும் தன்னுடைய மனதில் அந்த எருசலேமினுடைய நினைவுகளை அவர் கொண்டு வருகிறார். He says in fifth, if I forget you, O Jerusalem, if I forget, I should be punished. இங்கே அவர் எழுதுகிறார், நான் எருசலேமை மறந்தால் நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். 5ஆம் வசனம். Because he says, my right hand forget her skill. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று கூறுகிறார். Let my right hand be morbid, or let it be mortified. I don't want this right hand if I forget my land, my Jerusalem. அவர் கூறுகிறார், என்னுடைய இந்த எருசலேமை நான் ஒருவேளை மறந்து போனால் என்னுடைய வலது கை இல்லாமல் போவதாக, அதற்கு தேவையே இல்லை என்று கூறுகிறார். Because I consider Jerusalem more than the skills of my right hand. ஏனென்றால் இந்த எருசலேமை என்னுடைய வலது கையினுடைய அந்த சக்தியை அதனால் செய்யப்படக்கூடிய காரியங்களை காட்டிலும் எருசலேமை நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன். Then also he says in the verse 6, may my tongue cling to the roof of my mouth. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், if I do not remember you. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் ஒருவேளை எருசலேமை மறந்து போனால் என் நாவு என் மேல்வாயோட ஒட்டிக்கொள்வதாக என்று கூறுகிறார். He says, let my tongue be silent. I don't want this tongue to be in activeness if I forget my place or my motherland Jerusalem. என்னுடைய தாய் நாடாகிய இந்த எருசலேமை நான் ஒருவேளை மறந்து போன என்னுடைய வாய் ஒன்றுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்து விடட்டும் என்று கூறுகிறார். He was really pronouncing a curse upon himself that if I forget the city Jerusalem, let all the curses be upon me. Let I go void. அவர் சாபங்களை தன்மேலே கூறிக்கொள்கிறார். எருசலேமை மறந்து போனால் எல்லாம் என் மேல் வருவதாக, அந்த சாபங்கள் வருவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக என்று அவர் கூறுகிறார். This was his memory. He was thinking about his past experiences and where he was once upon a time. அவர் நினைவு கூறுவது என்னவென்றால் முன்காலங்களில் அவர் எவ்வாறாக இருந்தார் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். Now think about what is the real condition of Jerusalem now at the present at this time. தற்கால கட்டங்களிலே எருசலேமினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்ப்போம், எண்ணி பார்ப்போம். We all know that city called Jerusalem, or the city of Zion, has become a heap of mud and rubbles and stones. அந்த எருசலேம் அல்லது அந்த சியோன் மலை என்பது எல்லாம் இடிந்து போன இடிபாடுகளுடைய ஒரு நகரமாக இப்பொழுது காட்சியளிக்கிறது. It met with a devastating disaster, and there is no evidence of inhabitants still. It was totally destroyed. மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கப்பட்டு எல்லாம் இடிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களே இல்லாமல் இருக்கிற இடம் போல ஆகிவிட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. Now Jerusalem is living in the memories of the people of God. There is no city called Jerusalem or Zion. இப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்த அந்த நினைவுகளை எருசலேம் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சீயோன் போன்ற எந்த ஒரு நகரமும் இல்லை. Because it has been removed or totally taken away by the hands of enemies. ஏனென்றால் எதிரிகளுடைய கரங்களினாலே முற்றுமாக அவர்கள் எடுத்து போடப்பட்டது. But now this man, he is about to return to Jerusalem. He is so fondly thinking about the city where he lived once. இப்பொழுது இந்த மாந்தனானவர் திரும்பவுமாக தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்ப போகிறார். அந்த நினைவுகளை அவர் மறுபடியும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். So these verses are the voice of a man who is patriotic and who is godly. இந்த வார்த்தைகள் யாவும் தெய்வ பக்தி உள்ளவரும் மற்றுமல்லாவது தாய் நாடின் மீது பக்தி உள்ளவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. Actually, the forefathers were dwelling or inhabiting this land for centuries. They were living for centuries there in the city.
இவருடைய முற்பிதாக்கள் யாவும் இந்த பட்டணத்திலே பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். From the day of David's reign, they have started living there and enjoying all the benefits, all the blessings of that land. தாவீதினுடைய அரசாட்சியின் காலங்களில் முதற்கொண்டு அவர்கள் இந்த நகரத்திலே வாழ்ந்த அந்த நகரத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். For their forefathers, the city was such a great value, and they were treasuring it in that way. அவர்களுடைய முற்பிதாக்கள் யாவும் இந்த நகரத்தை அவ்வளவாக அவர்கள் நேசித்து அதை மதித்து அது சொத்தை போல அவர்கள் மதித்து கொண்டு வந்தார்கள். You can see in the Psalm 48, the psalm written by the sons of Korah. கோராயின் புத்திரர்கள் மூலமாக எழுதப்பட்ட சங்கீதம் 48 நாம் அதை பார்க்க முடியும். They were admiring and they were appreciating the holy city Jerusalem. இந்த பரிசுத்த நகரமாகிய இந்த எருசலேமை அவர்கள் நினைத்து அதே மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாக இருந்தார்கள். There are actually two psalms that depicts the glories of Jerusalem. எருசலேமின் மகிமை குறித்து கூறப்படுகிற 2 சங்கீதங்களை நாம் பார்க்க முடியும். One is this Psalm 48. ஒன்று 48வது சங்கீதம். That is written by sons of Korah. அது கோராகின் புத்திரனாலே எழுதப்பட்டது. And another one is Psalm 122. மற்றும் ஒன்று சங்கீதம் 122. That is written by David. அது தாவீதினாலே எழுதப்பட்டது. So the sons of Korah as well as the King David, they were really taken aback or they were taken by surprise when they saw the greatness and the glory of the land or the city Jerusalem. கோராகின் புத்திரும் தாவீதும் இந்த நகரத்தின் மிகப்பெரிய மகிமை அவர்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியத்திலே ஆழ்ந்து போனார்கள். So the Korah's sons of Korah were actually they are describing the greatness of the city called Jerusalem. கோராகின் புத்திரர்கள் இந்த எருசலேமின் மகிமையை குறித்து அவர்கள் வர்ணித்தார்கள். In that Psalm 48, 1 and 2 verses, the first 2 verses that tells about the geographical beauty of that city. சங்கீதம் 48 முதல் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமுடைய அந்த பரம்பி இருக்கிற அந்த ஜியோகிராபிக்கல் தமிழ் என்ன சொல்றேன்னு தெரியல, அந்த புவியியல் புவியினுடைய காரியம் பூமியில் சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். We will read that 48 the first verse. Great is the Lord and greatly to be praised in the city of our God, his holy mountain, beautiful in elevation. The joy of the whole earth is Mount Zion in the far north, the city of the great king. சங்கீதம் 48 முதல் 2. கர்த்தர் பெரியவர், அவர் தம்முடைய தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். So in these 2 verses he is telling about the holiness of that city and the royal nature of that city and the beautiful atmosphere, beautiful geographical sceneries of that city. முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய பரிசுத்தத்தையும் அதனுடைய அந்த ராஜரீக மகிமையையும் அதனுடைய அந்த பூமி சாஸ்திரத்தின் அந்த அழகையும் குறித்து நாம் இங்கு பார்க்க முடியும். This city was so beautiful for the scenery sake. அந்த காட்சி அளிக்கிறதிலே அது மிகவும் அழகாக காணப்பட்டது. Because the city, the Jerusalem, the Mount Zion is surrounded by other mountains. Actually, the number is 7 mountains has been surrounding this city, and in the midst of that mountain there was a valley, and in that valley the Mount Zion comes up. So it was so beautiful around to see the sceneries of Jerusalem. என்ன பார்ப்பதற்கு மிகவும் அழகா காட்சியளிக்கிறது. ஏனென்றால் நடுவில் இருக்கக்கூடிய மலை, அங்க ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் 7 மலைகள் சூழ்ந்து இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஒன்றாக இது காணப்படுகிறது. So and in the same verse we can see that is the city of the great king. இது அதே வசனம் நாம் வாசிக்கும் பொழுது இது மகாராஜாவினுடைய நகரம். And the third verse, God in her palaces has made himself known as a stronghold.
மூன்றாம் வசனம் வாசிக்கும் போது அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். So this city is a fortified city. This is a protection giving city. இது மிகவும் அதிகமா கொத்தளம் இட்டு அல்லது மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. And 4, 5 and 6 you can see the city is a city of praises and worship. 4, 5, 6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த நகரம் துதிகளினாலும் ஆராதனையினாலும் நிறைந்திருக்கிற ஒரு நகரமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். Even the kings of the nations, they come and wonder at the magnificence of this city, and they worship the God of Israel. பூமியின் ராஜாக்கள் யாவும் இங்கே வந்து அதை கண்டு அவர்கள் வியந்து இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் ஆராதிக்கக்கூடிய மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக இது இருக்கிறது. And they saw the throne of David there in that city. அவர்கள் தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை இந்த நகரத்திலே அவர்கள் பார்த்தார்கள். The city was a city of good governance that day. நன்றாக ஆட்சி அமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இது இருந்தது. And it's a city, the 6th and 7th verse, when you come there, the psalmist David is praying for the peace and the serenity of that city. 6, 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் இந்த நகரத்தின் சமாதானத்திற்காக அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். So the city was a city of peace and serenity. இது சமாதானத்தின் பட்டணமாக இருந்தது. And the next one, 6th thing is the city of prosperity. 6ஆம் வசனத்திலே அது பசுமை நிறைந்ததாக இருந்தது, வளம் மிக்கதாக இருந்தது. And added to that, I want to read a verse from Ezekiel 5:5. Ezekiel 5:5. Dinesh, please read that verse. அதனோட எசேக்கியேல் 5:5 நாம் வாசிப்போம். Thus saith the Lord God, this is Jerusalem. I have set it in the midst of the nations and countries that are round about her. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. See, God is telling about Jerusalem. இங்க பாருங்கள், he is showing others, just behold the city of Jerusalem. இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், மற்ற நாடுகளை பார்த்து சொல்றார், கொஞ்சமாவது இந்த எருசலேமின் நகரத்தை, இந்த நகரத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். Because I have set it in the midst of all other nations. ஏனென்றால் சுத்தி இருக்கிற அநேக நாடுகளின் மத்தியிலே நான் இதை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். That is the center point of the universe or the planet Earth. அல்லது அண்டசராசரம் அல்லது இந்த உலகத்தின் மத்திய பாகத்திலே அது வைக்கப்பட்டதாக இருக்கிறது. So all the attractions of the world should come there. All the people should get attracted to this center city or the chosen city of God. God has chosen that wonderful city for himself and for his people. உலக மக்கள் யாவும் அதன் பேரிலே ஈர்க்கப்பட்டு தேவன் அவர்களுடைய ஜனத்திற்காக வைக்கப்பட்ட அந்த ஜனத்திற்கு அந்த இடத்திற்கு நேராக ஈர்க்கப்படுகிறதாக அது இருக்கிறது. So we were reading from Psalm 122 about this glory of the city. So 122ஆம் சங்கீதத்திலே அதனுடைய மகிமை குறித்து நாம் பார்த்து வந்தோம். So in the Psalm 48, the sons of Korah, they were describing the beauty of the city. 48ஆம் சங்கீதத்திலே கோராகின் புத்திரர்கள் அந்த நகரத்தினுடைய அழகை அவர்கள் வர்ணித்தார்கள். And also the powerful nature or the mightiness of that city. The politically they were mighty. அந்த நகரம் அரசியல் ரீதியாக எவ்வளவு சக்தியுள்ளதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். And the last portion of 48:9 to 14, he is telling religious with regard to religious activity, that city was a holy city. 9லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மத ரீதியாக அது மிகவும் பரிசுத்தமுள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். So this was the case. This was how the old or the forefathers they considered the city of Jerusalem. இப்படியாக இந்த ரீதியாக முற்பிதாக்கள் அந்த எருசலேமின் நகரத்தை அவர்கள் பார்த்து கொண்டு வந்தார்கள். But later on, when the time passed on, these people who were enjoying the benefits of that city,
started growing dim or started despising the wonderful land that has been given to them. இப்படியாக இந்த எல்லா ஆசீர்வாதத்திலையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மங்கின நிலையிலும் இந்த நாட்டையே அவர்கள் அலட்சியமாக விட்டு விடுகிற சூழ்நிலையில் அவர்கள் மாறி போனார்கள். They lost the awe and wonder of that city, the temple city, where God is worshipped. The true and living God has been worshipped in that city. There is a temple, but they lost the awe and wonder of worship. அவர்கள் உண்மையும் உத்தமம் நிறைந்த அந்த தேவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரத்திலும் அந்த தேவாலயத்திலும் இருந்த அந்த மகிமையை அவர்கள் பார்ப்பதை விட்டுவிட்டார்கள், அதை இழந்து போனார்கள். Not only that, that left the temple and they went after the idols of the Gentiles. அந்த தேவாலயத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு புறஜாதிகளினுடைய அந்த விக்கிரகங்களுக்கு பின்னாக அவர்கள் சென்று விட்டார்கள். They started heaping up idols in the city and surrounding. எருசலேமிலும் அதை சுற்றிலும் அந்த விக்கிரகங்களை குவிக்க தொடங்கி விட்டார்கள். They not only forsake the city, also the God of that city. அவர்கள் இஸ்ரவேல் நகரத்தை மாத்திரம் மறந்து போகவில்லை, அந்த நகரத்தினுடைய தேவனே மறந்து விட்டார்கள். They considered other cities surrounding them more better than their own Jerusalem or the city of God. எருசலேமை சுற்றி இருக்கிற அநேக அந்த நாடுகள் தான் மிகவும் விசேஷித்த என்று அவர்கள் நினைத்து இந்த எருசலேமை அவர்கள் விட்டுவிட்டார்கள். So they lost interest in the land, in their own motherland. They lost the patriotism. அவர்கள் தங்களுடைய தன் நாட்டின் மேல் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பற்றை அவர்கள் இழந்து விட்டார்கள். So God decided to send them away where they wanted to be. அவர்கள் எங்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதே இடத்திற்கு அவர்களை அனுப்பிட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். That's why they have been taken captive to the land of Babylon for 70 long years. அதற்காக தான் 70 நீண்ட நாட்கள், 70 நீண்ட வருஷங்கள் பாபிலோனிற்கு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். 70 years means they have been sentenced for lifetime. 70 ஆண்டுகள் என்று கூறும் பொழுது ஆயுள் காலம் என்றே நம்ம கூறலாம். So imprisoned for life, the captivity was for a lifelong period. அந்த சிறையிருப்பு என்பது அவர்கள் ஆயுள் நாட்கள் முழுவதுமாக இருந்தது. Now they realize the greatness of Jerusalem. இப்பொழுது அவர்கள் அந்த எருசலேமுடைய அந்த மகிமையை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். Oh, how much we have despised the city of Jerusalem. ஓ, எப்படியாக அந்த எருசலேமின் நகரத்தை நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டோமே என்று. How we ignored the ordinances and the laws of God. ஓ, எப்படியாக தேவனுடைய பிரமாணத்தையும் நியாயங்களையும் நாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். How we have misunderstood our God and we thought he is a cruel God. We thought, oh, what a fault, what a mistake that we have done. ஓ, எப்படியாக நாங்கள் தவறாக நினைத்து விட்டோமே, தேவன் ஒரு கடூர்கஜன் கொடுமை நிறைந்தவர் என்று நினைத்தோம். எப்பேற்பட்ட வீழ்ச்சியாக எங்களுடைய வாழ்நாட்களிலே இருக்கிறது அவர்கள் எண்ணி அவர்கள் மனம் வருந்தினார்கள். But they now understood that their God is the true God and the loving God. இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், என்னுடைய தெய்வம் மட்டுமே உண்மையான தேவனும் மிகுந்த அன்பு நிறைந்தவர் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். Not only that, the place that God has given to them is incomparable with any other place in the world. அது மட்டுமில்ல, தேவன் தங்களுக்கு கொடுத்து இந்த நகரத்தை எந்த ஒரு நாட்டினாலும் கூட அதை ஒப்பிட முடியாது என்ற அந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Great was the Babylon, but it was so great and more greater than any places in the land. பாபிலோன் என்பது மகாநகரம் தான், ஆனால் எருசலேம் அதைவிட மிகவும் கனமுள்ளது. எந்த நாட்டிற்கு கூட ஒப்பேற்பட முடியாத அந்த அளவுக்கு மகிமையுள்ள நாடாக இருந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள். Only when they came to Babylon, then only they understood that our place, our motherland, the place where forefathers live, is more than any other place. It is better than this Babylon. So we need to go back and achieve and inherit the land for ourselves. அவர்கள் இந்த பாபிலோனிற்கு வந்த பிறகுதான் அவர்கள் நினைத்தார்கள், தேவன் நமக்கு கொடுத்த அந்த நகரம் எந்த ஒரு நாட்டின் கூட ஒப்பிட முடியாததும் மிகுந்த கனம் நிறைந்ததுமாகி அந்த நாடு, அதற்கு நாம் திரும்பி போக வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள், நினைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். Dear children of God, even nowadays we
sometimes become what you call uninterested in the things of God. தேவனுடைய பிரியமான மக்களே, நாம் கூட நம்முடைய வாழ்நாட்டிலே தேவனுடைய காரியங்களிலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because the familiarity breeds contempt. That's English proverb. ஒரு ஆங்கில ப்ராவர்ப் இப்படியாக சொல்லுகிறது, பழகி போன காரியங்கள் பழகி போய் விட்டால் அதற்கு போதும் என்கிற நிலைமை வந்துவிடும் என்று கூறுகிறது. Even now, even just think of our worship meeting and our worship place, our congregational activities. Once during the time of our forefathers, we really appreciate, we really admire the gathering together of the assembly and all other activities of the assembly. We treasure it in our heart, and that was olden ancient days. நம்மளுடைய ஆராதனையின் காலகட்டங்களிலும் நீங்க பாருங்க, நம்மளுடைய அந்த எல்லாம் ஒன்றா கூடியிருக்க அந்த கேதரிங் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பண்டைய நாட்களில் நம்ம நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிமையுள்ளதாக இருந்தது என்று நாம் எண்ணினோம். அதை அவ்வளவாக நாம் But now, actually, I told you, we have lost even that kind of interest in the matters regarding spirituality. ஆவிக்குரிய ரீதியான அந்த சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட இருந்த அந்த தாகத்தை கூட நான் இழந்து விட்டோம். So what God did, தேவன் என்னதை செய்தார்? we now understand. இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்வோம். Now only we understand how important is the gathering together of the saints. இப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி இருக்கிற அந்த சந்தோஷம் எவ்வளவு மகிமையுள்ளது என்று, எவ்வளவு முக்கியமானது என்று. Now we turn back and see, oh, what a wonderful pleasant days were that, and now we have lost everything. Now we have a reminiscence and a nostalgia about the future past days. இப்பொழுது நாம் பின்னாக திரும்பி நினைவு கொள்கிறோம், நம்முடைய ஆராதனை கூட்டங்கள் எல்லாம் எவ்வளவு மகிமையா இருந்த அந்த மலரும் நினைவுகளை நம்மளுடைய மனதிலே கொண்டு வந்து நாம் சிந்தித்துக் கொண்டு ஏக்கத்தோட இருக்கிறோம். But what God did, God wants to get us back to his fold. ஆண்டவர் என்ன செய்தால் நம்மை திரும்பவும் அவருடைய வசமாக இழுத்து கொண்டு வர திரும்பிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். And I want to stress on the importance or the significance of the gathering or the assembling together or the local church. திருச்சபையும் அல்லது லோக்கல் சர்ச் அதனுடைய கேதரிங்கை நான் வலியுறுத்த அதனுடைய முக்கியத்துவத்தை நான் கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். Nowadays we are all praying, Lord, please take us to our place of worship so that we may worship you in a physical manner. Take away, we are bored with this virtual worship. That's what we pray nowadays. இப்ப இந்த காலகட்டத்தில் எவ்வாறு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே தயவு செய்து எங்களுடைய திருச்சபைகளில் சரீர ரீதியாக நாங்கள் அமர்ந்திருக்கும் வகையில கொண்டு போங்க, ஏனென்றால் இந்த ஆன்லைன் ஆராதனை நேரங்கள் ரொம்ப போர் அடிக்கிறது, அலுப்பாக இருக்கிறது என்று நாம் ஜெபிக்கிறோம். But when God gave you the opportunities and freedom that time, we really didn't understand the value of that. We really forsook or we really despised the great opportunities that time. முன்னாட்களில் ஆண்டவர் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமையுள்ள ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளும் காலங்களை ஏற்படுத்தி கொடுத்த பொழுது அதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை ஒரு அலட்சிய போக்காக விட்டு விட்டோம். But now we realize that it was really a great time, so that we may also now want or we really desire to gather together in physical manner. இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்கிறோம், எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. திரும்பவும் நாம் சரீர ரீதியாக கூடும் வகையிலே நாம் உட்கார வேண்டும், போக வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். As Jerusalem was so great and so attractive to the hearts of the people of Israel, that in the same way the assembly or the gathering together of our people or the saints is so attractive, and we are now desirous of that. இஸ்ரவேல் இந்த எருசலேம் எப்படியாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பாகவும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருந்ததோ, அதே போல நமக்கும் தேவனுடைய திருச்சபையில கூடுகிற பரிசுத்தவான்கள் மத்தியில் நாம் கூடுகிற அந்த ஐக்கியம் மிகவும் ஈர்ப்புள்ளதாக இருக்கிறது என்று நாம் இப்பொழுது உணர்கிறோம். Why this assembling together or the local church is so important in Christian living? தேவ சபை அல்லது அமைக்கப்பட்ட அந்த சபை கூடுவது எவ்வளவு முக்கியமானது என்பது, ஏன் அது மிகவும் முக்கியமுள்ளதாக? I will try to read some verses from the scriptures. திருவசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். Actually the
church, what it meant. In Acts 2:47, we read, Acts 2:47, we read that the Lord added the saved souls daily to the church. சபை 2:47 last. சபை என்பது என்னத்தை கூறுகிறது? அப்போஸ்தலர் 40 நாம் வாசிக்கும் பொழுது அனுதினமும் அவர்கள் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தார்கள்னு வாசிக்கிறோம். So God, the Lord established the church, that's true, but for what purpose? Lord wanted the saved souls to be added up or to be joined with the established church. தேவன்தான், கர்த்தர் தான் இந்த திருச்சபை ஸ்தாபித்தார். அதே போல அவர்தான் ஆசைப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் புதிய ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது. So the born again believers or the newborns in the Christian life, they should come to the assembly, they should be added to the assembly, and they should be in an active partners of that assembly. புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் திருச்சபையில் அனுதினமும் சேர்க்கப்பட்டு கடந்து வந்து சபையினுடைய மிகவும் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸாக அவர்கள் இருக்க வேண்டும். துருதுரு என்று அவர்கள் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் ஈடுபாடுள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். The birth can take place anywhere in the world. A birth can take place anywhere in the world. ஒரு பிறப்பு என்பது உலகத்தில் எந்த பகுதியில் வேணாலும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. Some mothers have delivered their children or the son or the daughter in a flight. சில தாய்மார்கள் விமானத்திலே பிள்ளைகள் பிறக்க சூழ்நிலை ஏற்படுகிறது, பிறப்பிக்கிறார்கள். We also heard some delivery has taken place in the train. ரயிலிலே சில பிரசவம் நடந்ததை நாம் வாசிக்கிறோம். And nowadays it's common for all to go to the hospital and get delivered a child. மருத்துவமனைக்கு சென்று அங்கே பிரசவிப்பது என்பது ஒரு சாதாரண காரியமாக ஆகிவிட்டது. So childbirth can take place anywhere. பிறப்பு என்பது எங்கே வேணாலும் நடைபெறலாம். But immediately after birth, where the child will be brought into? பிறந்த பின்பு குழந்தை எங்கே கொண்டு வர வேண்டும்? உடனடியாக எங்கே கொண்டு வர வேண்டும்? Suppose it's a cesarean, even then after 5 days the child and mother will come back to house. ஒருவேளை அது அறுவை சிகிச்சை மூலமாக ஏற்படக்கூடிய பிரசவமாக இருந்தால் 5 நாட்களுக்கு பிறப்பாக அந்த தாயும் அந்த சேயும் வீட்டிற்கு திரும்ப வருவார்கள். No mother will think, I have born the child in the what we call the labor room of the hospital. Let the child be here, I'll go back. Will any mother do that? ஒரு தாயும் சரி இந்த பிரசவ அறையிலே தான் குழந்தை பிறந்து அங்கேயே இருந்து விடட்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார். எந்த தாய்மாராவது அப்படி நினைப்பார்களா? Because the hospital is not suitable or fitting for a child to be cared. குழந்தை வளர்க்கப்பட வேண்டும், அல்லது பாதுகாக்கப்படுவதற்கு மருத்துவமனை என்பது ஒரு சரிதாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. So the church of God is really a cradle for the infant in the spiritual things. திருச்சபை என்பது புதிதாக பிறக்கப்பட்ட ஆவியில பிறக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு அது ஒரு தொட்டில் போன்று இருக்கிறது. Where they are fondled, where they are pampered, where they are fed, and where they are allowed to grow. அங்கே அவர்கள் கொஞ்சப்பட்டு அவர்களுக்கு ஊட்டுவிடப்பட்டு அங்கே அவர்கள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Sometimes this assembly should become an incubator for the child. சில சமயங்களிலே நம்முடைய சபை என்பது குழந்தை பாதுகாப்பு அல்லது அந்த சூடு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. Because it has come from the womb of the mother, so that this child should get the atmosphere of the mother's womb. So we provide that child that incubator. அது குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து அது வெளியே வருகிற போது அந்த தாயினுடைய வயிற்றில் உள்ள சூழ்நிலையே இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அந்த இதமான சூழ்நிலையை நாம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். So the initial stages of a believer, a newborn believer, he must be really added to the church where he has been taken care of in his spiritual things. முதலாவது ரட்சிக்கப்பட்டு புதிதாக பிறக்கிற அந்த விசுவாசி சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அந்த சூழ்நிலை அவருக்கு அமைக்கப்பட வேண்டும். There he should be taught, fed by the elderly people. They are supposed to be the parents of the newborn children in Christ. முதிர்ந்த சகோதரர்கள் மூலமாக அவர்கள் ஊட்டிவிடப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் இந்த குழந்தைகளின் பெற்றோராக இருக்க வேண்டும். So
a cradle, how much important a cradle is to a child, so important is our church for the newborn believers. ஒரு குழந்தைக்கு எவ்வாறாக இந்த தொட்டில் மிகுந்த முக்கியம் உள்ளதாக இருக்கிறதோ அதே போல புதிதாக பிறக்கிற அந்த விசுவாசிகளுக்கும் சபை முக்கியத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். So they have been brought into, and in the Acts 2:42 we read what all activities or what all functions are there in the church. அப்போஸ்தலர் 2:42 திருச்சபையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்து எப்பேற்பட்ட வேலைப்பாடுகள் இருந்தது என்பதை நாம் செயல்பாடுகள் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். They were these children, these spiritual infants, they have been taught well and they were being given responsibilities to carry on. இந்த 42ஆம் வசனத்திலே புதிதாக பிறக்கப்பட்ட அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாக விசுவாசத்திலே முன்னேறி செல்ல வேண்டும் என்பதும் அவர்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. And these infants, they have grown and now they have continually devoting themselves to what all things, to the apostles' doctrine and to the fellowship and to the Lord's table and for prayer meeting. அவர்கள் பிறந்தவர்கள் அதிலே வளர்ந்து தங்களை பக்தி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டார். எதிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். So this assembly has allowed these children to grow up. They have been fondled, they have been pampered, they have been loved, and they have been shown affection by the parents of the assembly. Then they started involving themselves in the activities or the functions of the assembly. திருச்சபையிலே புதிதாக அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் கொஞ்சப்பட்டு ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு பின்பதாக பொறுப்பை தாங்களே எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே அவர்களை எடுத்து அப்படியாக முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். So that assembly is an incubator or else a cradle for the newborn believers. திருச்சபை என்பது புதிதாக பிறக்கப்படுகிற அந்த விசுவாசிகளுக்கு ஒரு இதமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அல்லது ஒரு தொட்டிலாகவும் இருக்கிறது. And there they sit and learn things of God. அங்கே அவர்கள் அமர்ந்து தேவனுடைய காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். And in 1 Timothy 3:15 there also Paul mentions about the church of God. 1 தீமோத்தேயு 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சபையை குறித்து அங்கே கூறுகிறார். There we see Paul is instructing his son that the people in the assembly, they should conduct themselves in the house of God according to the manner, godly manner. அங்கே 1 தீமோத்தேயு 3:15 எப்படியா வாசிக்கிறோம் என்றால் திருச்சபையிலே எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த ரீதியிலே தேவ பக்தியோட அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கு கூறுகிறார். Because that is the house of God and the church of God, and truly it's the pillar and the foundation of the truth. அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய சபை, சத்தியத்தின் தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடமாகும். That is so important a place in the life of a believer. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு இடமாக அது இருக்கிறது. After crossing the cradle stage, he has to start walking. தொட்டில் காலத்தை முடிவடைந்த பின்பு அவர்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். That in the house of God, the believers, they should grow and start walking in the ways of God. தேவனுடைய திருச்சபையிலும் அவர்கள் வளர்ந்து தேவனுடைய சத்தியங்களிலும் தேவனுடைய வழிகளிலும் அவர்கள் நடக்க வேண்டும். There is a manner in the assembly for walking. நடக்க வேண்டிய முறைகள், திருச்சபையிலே நடக்க வேண்டிய முறைகள் இருக்கிறது. And the believers should know the manner by which they should conduct themselves in the assemblies of God. எவ்வாறாக நடக்க வேண்டுமோ அதன் ரீதியாக அவர்கள் தங்களை தாங்களே நடத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. Because Paul mentions the importance by telling that this house is the house of the living God. ஏனென்றால் பவுல் அதை முக்கியமாக வலியுறுத்துகிறார். இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அவர் வலியுறுத்துகிறார். And what is it actually? That is, the assembly is the pillar and the foundation of the truths of God. இது என்னத்தை குறிக்கிறது? தேவனுடைய சத்தியங்களுக்கு அவைகள் தூணும் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை அவைகள் நமக்கு கூறுகிறது. First of all, it is the support or the pillar that exhibits the truths of God to the people. முதலாவது என்னத்தை குறிக்கிறது? அவர் தேவனுடைய சத்தியங்களை காட்டக்கூடிய மிகப்பெரிய தூண்களாக அவைகள் இருக்கிறது. So everybody should watch the pillar and to understand the truth. That should be the motive of the assembly. பார்க்கிற ஜனங்கள் அந்த தூணை பார்த்து தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான்
நம்மளுடைய நோக்கம். And not only that, the church is the foundation of the truth. அது மட்டும் இல்ல, திருச்சபை சத்தியத்தின் ஆதாரமுமாக இருக்கிறது. So the pillar should be established on the foundation so that the truth is revealed from the foundation through the pillar. அது எவ்வாறாக இருக்க வேண்டுமா, முதலிலே அஸ்திபாரத்திற்கு மேலாக அந்த தூண் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதாவது சத்தியம் என்பது அந்த ஆதாரமும், அதன் மூலமாக அந்த தூணினாலே அந்த சத்தியம் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. So we have great responsibility in the church of God to proclaim, to announce and to reveal what truths we believe and practice. நமக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. அது என்னவென்றால், எந்த விதமான சத்தியங்களை நாம் கை கொண்டு எந்த விதமான சத்தியங்களை நம்ம போதிக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. So we should first of all we should sit and learn in the church of God. முதலாவது தேவனுடைய சபையில அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Then we should slowly start walking in the church of God. அடுத்ததாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபையில நடக்க வேண்டும். Then in Hebrews chapter 10 verse 24 and 25, அடுத்ததாக எபிரேயர் 10:23-24 there we read that let us consider one another how to stimulate and encourage one another. 24 and 25, just read 25. 25ஆம் வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிப்போம். சபை கூடுகிறதை சில விட்டுவீர்கள் போல விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், ஒருவரை ஒருவர் நாம் உத்வேகப்படுத்தக்கூடிய நிலைமையில நாம் இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். So the church of God is a place where we get stimulated, encouraged, and we grow together. திருச்சபை என்பது நம்மை தூண்டிவிடக்கூடிய இடம் அல்லது நம்மை உத்வேகப்படுத்தி தள்ளக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. So we should watch one another, we should consider one another, and we have to encourage one another. ஒருவரை நாம் பார்க்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் நினைக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். So that is also an important factor concerning the gathering of the church. தேவனுடைய சபை கூடி வருவதிலே இது மிகப்பெரிய ஒரு சத்தியமுள்ளதாக இருக்கிறது. நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சத்தியமுள்ளதாக இருக்கிறது. One more thing about the church, that is 1 Corinthians 3:16 and 17. 1 கொரிந்தியர் 3:16-17 இன்னொரு சத்தியம் அங்க இருக்கிறது, சபை குறித்த சத்தியம். We need not read that portion for the sake of time. For the temple of God is holy and you are the temple of God. தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் பரிசுத்தமாக இருக்கிறது, ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நாம் 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். So the church of God is so holy because the holy God is living inside. So how holy we should be when we come to the presence of God. தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் பரிசுத்தமானது, ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருந்தால் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வருகிற நாம் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So as the psalmist says about his land Jerusalem, let us admire, let us appreciate, and let us desire after the congregation or the gathering together of the saints. சங்கீதக்காரன் தன்னுடைய அந்த நாட்டை குறித்து எவ்வளவு ஈடுபாடோட கூறுகிறாரோ அதே போல சபை கூடி வருதலையும் நாம் அவ்வாறாக நினைத்து நாம் அதில் ஈடுபாடு கொள்வோமாக. With the next thought, I want to close the message. அடுத்த சிந்தனையோடு என்னுடைய செய்தியை நாம் முடிவு கொண்டு வர விருப்பப்படுகிறேன். Let's come back to Psalm 137, 7, 8 and 9. மீண்டுமாக சங்கீதம் 137, 7, 8, 9வது வசனங்களுக்கு நாம் கடந்து வருவோம். There we can see the cry for vengeance. அங்கே நாம் பழிவாங்குதலின் ஒரு அழுகையை நாம் பார்க்க முடியும், அல்லது அதனுடைய ஒரு அழுகை என்றே கூறலாம், அதை நாம் பார்க்க முடியும். There he prays to God, the Lord who is righteous should punish those who persecuted them. அங்கே நாம் பார்க்கும் பொழுது நீதியுள்ள தேவன் தன்னுடைய ஜனங்களை துன்புறுத்தினவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். You were so righteous of God so that you punished us according to your righteousness and send us to the captivity. That's true, that we agree and admire. நீர் உம்முடைய நீதியினாலும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் எங்களை தண்டித்தீர், எங்களுடைய தவறுதல் நிமித்தம் தண்டித்தீர், எங்களை சிறையிருப்புக்கு கொண்டு போனீர். அது நல்லது, அது உண்மை. But at the same time, what about those who punished us, persecuted us?
அதே போல what is the state, what is the real condition, or what is the punishment that you are going to give them? எங்களை துன்புறுத்தினவர்களையும் எங்களை கடினமாக நடத்தினவர்களுக்கு நீர் என்ன தண்டனை வழங்க போகிறீர், அவர்களுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் ஜெபிக்கிறார். Psalmist is again thinking about the past events when they have been taken away from their own land, and they have been brought into captivity, where they have been, what he call here, he says, the word is, eighth verse, O daughter of Babylon, you devastated one, how blessed will be the one who repays you with the recompense with which you have repaid us. அவர் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து சிறைப்பட்டு போன அந்த சூழ்நிலையை அவர் நினைத்து பார்க்கிறார். அந்த நினைவுகளை அவர் கொண்டு 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போனவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் என்று அவர் கூறுகிறார். So the psalmist is requesting God, or crying out to God for retribution or a vengeance against their enemies. இங்கே இந்த சங்கீதக்காரன் அந்த தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின அந்த எதிரிகளுக்கு மேலாக தன்னுடைய கோபம் வர வேண்டும், அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் வைக்கிறார். Though it's a cry for vengeance, we can see this is a plea or a prayer or a intercession of the psalmist. ஒருவேளை அது பழிவாங்குதலின் அழுகையாக இருந்தாலும் இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு வேண்டுதல் அல்லது ஒரு விண்ணப்பம் நிறைந்த ஒரு ஜபமாக இது இருக்கிறது. அது பரிந்து பேசக்கூடியதாக. Now I consider this psalmist as a man of prayer or a heart of prayerfulness. இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய அந்த ஜபம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலவனாக, ஜபம் நிறைந்தவனாக, அவனுடைய இருதயத்தில் ஜபம் நிறைந்தவனாக இருக்கிறான் என்று நான் இதை கூறுகிறேன். He never tell God that let me punish my enemies, let me revenge my enemies. He doesn't say anything about that. அவர் ஒருபோதும் இந்த சங்கீதத்திலே, இந்த வசனத்திலே, நான் போய் என்னுடைய அந்த எதிரிகளை பழி வாங்கட்டும், நான் அவர்களுக்கு பழி செய்யட்டும் என்று அவர் சொல்லவில்லை. But he is requesting God for his righteousness sake that he should punish their enemies as he has punished them for themselves. அவர் என்ன கேட்கிறார் என்றால், தேவனே, நீர் உம்முடைய நீதி நிமித்தம் அவர்களை தண்டியும், நீர் எவ்வாறாக எங்களை தண்டித்தீரோ அதே போல உம்முடைய நீதி நிமித்தம் அவர்களை தண்டியும் என்று ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார். And the psalmist says he is focusing on two different enemies. அவர் இந்த சங்கீதக்காரன் 2 விதமான அந்த எதிரிகளின் மேலே நோக்கம் வைக்கிறார். You can see it in the 7th verse onwards. Remember, O Lord, against the sons of Edom, the day of Jerusalem, who said, raise it to its very foundation. 7ஆம் வசனத்தின் மூலம் நாம் வாசிக்கிறது என்ன, கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. When these people were undergoing sufferings and persecution, these apparently brethren, that means Edom, who is Edom or Edomite, they are the brethren, actually the sons of Esau, and actually they are the children of God in a way. But what they were doing, their own brethren were undergoing suffering, and they have been taken captive to the other land. That time they never came to console or comfort these people. Instead they say, do it more, be cruel to them, kill them, annihilate them, destroy them, and demolish every stores of their city down to the ground. என்ன நடந்தது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை அவர் கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய சகோதரனுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் ஏதோம். யார் இந்த ஏதோம்? ஏசாவினுடைய புத்திரர்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவர்களுக்கு கடுமையான சூழ்நிலையில ஆறுதல் கூறியிருக்க வேண்டும். மாறாக என்ன செய்தார்கள்? இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் முதற்கொண்டு இல்லாமல் இடித்து போகட்டும் என்று அவர்கள் மிகவும் ஆக்ரோஷத்தோட அவர்கள் எதிரிகளிடத்தில் கூறுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். So the psalmist is now remembering or bringing back to his mind the atrocities or the cruelty of his own brethren, that is Edomite. So he is now asking God what God will do towards their enemies, the apparent brethren.
இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? இந்த ஏதோமியர் எவ்வாறாக அட்டூழியம் செய்தார்கள், அந்த அட்டூழியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, என்னுடைய சகோதரன் வம்சாவளியில வந்த இந்த ஏதோமியனுக்கு தேவரீர் நீர் என்ன செய்ய போகிறீர் என்று இவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். Let your righteousness do justly. உம்முடைய நீதியானது அந்த நியாய தீர்ப்பை செய்வதாக, அந்த நீதியை செய்வதாக என்று அவர் சொல்கிறார். And who are the next, and who is the next enemy? இன்னும் மற்றொரு எதிரி யார்? 8th verse. 8ஆம் வசனம். Babylonians. பாபிலோனியர்கள். So the brethren as well as the foreigners, they both were the enemies of Israel. அவருடைய சகோதரரும் அந்நியர்களும் இவர்கள் இருவர் தான் இஸ்ரவேலுடைய எதிரிகளாக இருந்தார்கள். Actually, Edomites actually gave or persecuted these people when they were in the country. ஏதோமியர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய சொந்த நாட்டில் வாழும்போது அவர்களை உபத்திரவம் செய்தார்கள். But the Babylonians have taken them captive. Now the Babylonians became a cruel taskmasters for the people. இப்போது பாபிலோன் செய்தார்கள், தங்களுடைய நாட்டிற்கு இங்கு வந்து இவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் மிகப்பெரிய கொடுமையான ஆளோட்டிகளாக அவர்கள் இருந்தார்கள். During those days, what happened when the people taken captive? Their children, they were taken by the hand of the cruel soldiers and smashed and struck against the stones, and their children were killed. That scene never brought any kind of kindness in the heart of Edomites. So much cruelty has been shown by the Babylonians even. அந்த சிறையிருப்பின் காலத்திலே நடந்தது என்ன? இஸ்ரவேலுடைய அந்த சொந்த குழந்தைகளை, குமாரத்திகளை காலை தூக்கி அந்த பாறையின் மேலாக மோதி அடித்து கொன்ற அந்த காட்சி இந்த இஸ்ரவேல் மக்கள் நினைக்கும் பொழுது ஒருபோதும் இந்த எதிரிகளுக்கு நேராக ஒரு இரக்கத்தை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏதோமியரும் செய்தார்கள், பாபிலோனியரும் செய்தார்கள். So he was praying for the vengeance of God against them. தேவனுடைய அந்த பழிவாங்குதலையும் அந்த நியாய தீர்ப்பையும் இந்த ஜனங்கள் மேல வரட்டும் என்று அவர் ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறார். We have also enemies in the world. நமக்கும் இந்த உலகத்திலே பகைஞர் உண்டு, எதிரிகள் உண்டு. There are two different chief enemies in the world for us. இந்த உலகத்திலே இரண்டு முக்கியமான பகைஞர்கள் அல்லது எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள். The first one, the 1 Corinthians 15:23. முதல் யார்? 1 கொரிந்தியர் 15:23 நாம் வாசிக்கிறோம். The enemy is the death. அந்த பகைஞன் என்பது சாவு அல்லது மரணம். That we read in 1 Corinthians 15:23. 1 கொரிந்தியர் 15:23 அதை நாம் வாசிக்கிறோம். The last enemy which has to be abolished by God is the death itself. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த எதிரியும் தேவனால் அழிக்கப்படக்கூடிய அந்த எதிரி மரணம் தான். So what will going to happen? What is going to happen to this enemy, death? இந்த பகைஞனாகி இந்த மரணத்திற்கு என்ன நடக்க போகிறது? That we read in Revelation 20:14. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். You just read that verse. What will happen to our enemy, death? நம்முடைய பகைஞனாகிய அந்த மரணத்துக்கு என்ன நடக்க போகிறது? அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இது இரண்டாம் மரணம். See, the last enemy has been put into death and into the fire, hellfire. பாருங்கள், நமக்கு கடைசியாக இருந்த அந்த மரணம் என்கிற அந்த பகைஞனை நரக கடலிலே ஆண்டவர் தள்ளிவிட போகிறார். தள்ளிவிடப்பட்டாயிற்று இந்த வசனத்தின் மூலமாக. And who is the second enemy or the other enemy? இரண்டாம் பகைஞன் அல்லது மற்றொரு பகைஞன் என்பது யார்? That is 1 Peter 5:8. அது 1 பேதுரு 5:8 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். Your adversary, the Satan, who is roaming around to devour all the children of God. பிசாசானவன் விழுங்கலாம் என்று அப்படியே பச்சித்து போடலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அந்த பிசாசானவன் தான் இரண்டாவது எதிரி. And Hebrews 2:14 says he has the power over death. எபிரேயர் 2:10 என்ன சொல்லுது? மரணத்திற்கு அதிகாரியானவன் என்று கூறுகிறது. Because he was ruling the earth and ruling the people by the tool of death. The death was the tool he was using to rule over the world. என்ன செய்தான்? இந்த மரணம் என்கிற அந்த விதமான ஒரு
ஒரு டூலை கொண்டு இந்த உலகத்தை அவன் ஆழ்ந்து கொண்டு வந்தான். Then what happened to the enemy Satan? அந்த பிசாசு என்னும் அந்த எதிரிக்கு என்ன நடந்தது? Or what will happen to him later? பிற்காலத்திலே என்ன நடக்க போகிறது அவனுக்கு? Revelation 20:10. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. Just read that verse. அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். No, 20:10. 10 uncle. Yeah. Revelation 20:10, right uncle? Okay, wait. I'm asking uncle, Revelation 20:10 இல்ல Revelation 10:20ங்களா? 20:10. I'll just read. I'll try. I'll read. There we. Yes uncle, we can see that uncle. Okay. மேலும் அவன் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். See what will happen to our arch enemy Satan? நம்முடைய மையமாக இருக்கிற பிரதான எனிமியாக இருக்கிற அந்த பிசாசுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? Now he is doomed. நாவின் சங்கார பண்ணப்பட்டு போனான், ஒன்றுமில்லாத ஆகி போனான். He will be tormented day and night. அவன் இரவும் பகலும் அங்க அலைக்கழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்கிறது. The Satan with the tool or the weapon of death was tormenting us day and night during our lifetime. மரணத்துக்கு அதிகாரியான இந்த பிசாசு நம்முடைய வாழ்நாட்கள் காலையிலே அந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மை உபத்திரப்படுத்தி கொண்டு வந்தான். So we can also pray, Lord, please take vengeance against the enemies, that is the death and the Satan. நாமும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த மரணமும் அதுக்கு அதிகாரியாக அந்த பிசாசின் மேலும் முடி பழிவாங்குதல் இருக்கட்டும் என்று நாமும் ஜெபிக்கலாம். It may be a prayer of vengeance, but still God answers our prayer because it's God's righteousness. ஒருவேளை இது பழிவாங்குதலின் ஜெபமாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதற்கு பதில் செய்வார், ஏனென்றால் அது ஆண்டவருடைய நீதியாக இருக்கிறது. Do we have some other enemies in the world? நமக்கு வேறொரு மற்ற எதிரிகள் உள்ளார்களா உலகத்திலே? One more verse I'll read and close. 2 Thessalonians 1. இன்னொரு வசனம் 2 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து நிறுத்த விரும்புகிறேன். 6 and 7. 1:6-7. 2 தெசலோனியர் 1:6-7. Yes, I'll read it. Sixth verse. For after all, it is only just for God. Please listen. For after all, it is only just for God to repay with affliction those who afflict you, and to give relief to you who are afflicted, and to us as well, when the Lord Jesus will be revealed from heaven with his mighty angels in flaming fire. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களையும் நீதியுள்ள ஆக்கினைக்கு செலுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். See, we have persecutions in the world. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரங்கள் உண்டு. There are persecutors also in the world. உபத்திரப்படுத்துகிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Even our Lord Jesus Christ has been crucified by the hands of enemies. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவும் பகைஞர்களினாலே அந்த சிலுவையிலே அவர் ஆணியடிக்கப்பட்டார். But how Jesus responded to that cruel action of the enemies. இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட கொடூரமான அந்த செய்கைக்கு, எதிரிகளுடைய செய்கைக்கு என்ன அவர் செய்தார்? Saint Peter tells in the 1 Peter chapter 2 verses 23, there he says, when Jesus was reviled, he never reviled against them. பேதுரு என்ன சொல்கிறார் அவருடைய நிருபத்திலே, ஆண்டவருக்கு அவர்கள் செய்யும்போது அவர்கள் திருப்பி அதற்கு பதில் அவர் செய்யவில்லை, பயப்படும் போது அவர் பதில் வையவில்லை. And not only that, he never mentioned any word of threatening when he underwent suffering. அவர் இந்த பாடுகளின் மூலமாக அவர்கள் மத்தியிலே கடந்து போகும்போது ஒருபோதும் அவர் மிரட்டவில்லை, அவர்களுக்கு கொலை மிரட்டல் அந்த மாதிரி எதுவுமே அவர் விடுக்கவில்லை. How was it possible? அது எப்படி நடந்தது? எப்படி தேவனால் முடிந்தது? There we read, Peter says, Jesus Christ our Lord, when he was crucified, when he was hanging on the cross of Calvary, he was committing everything, he was entrusting everything into the hands of the Lord
who will do just, who will punish the persecutors one day according to his righteousness. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் போது அவர் என்ன செய்தார்? அவர் ஒருபோதும் அவர்களுக்கு திரும்பி செய்யவில்லை. மாறாக எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கையில ஒப்புவித்தார். ஏனென்றால் ஒரு நாளிலே அவர்களுக்கு அந்த நீதி செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு செய்யப்படும் என்று எல்லாவற்றையும் பிதாவின் கையில அவர் ஒப்படைத்து விட்டார். So the Satan will be punished, and also the death will be abolished. And third, those who persecuted us, they will be rightly punished by God, because God is just. ஏனென்றால் என்ன நடக்க போகிறது? பிசாசானவன் அவன் தண்டிக்கப்படுவான், மரணம் என்பது இல்லாமல் போகும். மூன்றாவது, நம்மை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வார். We are ready to forgive all our persecutors. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். Many of our missionaries, those who have been martyred, their kith and kins, they forgive everybody, those who persecuted them. நம்முடைய அநேக மிஷனரிமார்களை நாம் குறித்து பார்க்கிறோம். அவர்களை கொண்டவர், அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களே, அவர்களுடைய உறவினர்கள், மிஷனர்களுடைய உறவினர்கள் என்ன செய்ய எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் மன்னித்து விட்டார்கள். That should be the attitude of a disciple of Christ. That's true. That should be the attitude of children of God. தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய சீஷரனுடைய குணம் அப்படியாக தான் இருக்க வேண்டும். அது உண்மை. But God will never forget those persecutions we underwent, and God will never go without punishing our persecutors. தேவன் ஒருபோதும் அதை மறந்து விட மாட்டார். நம்மை துன்பப்படுத்தினவர்களை மறந்து விட மாட்டார். அவர்களுக்கு வருகிற நீதியை அவர் செய்வார். So the psalmist tells about there is hope still. இந்த சங்கீதக்காரன் என்ன சொன்னா? இன்றும் அந்த நம்பிக்கை உள்ளது, இன்றும் நம்பிக்கை உள்ளது என்று கூறுகிறார். Dear child of God, அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, if you are really penitent and repentant about your sin, நீங்கள் உண்மையாக உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் மனவருந்தி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நீர் இருந்தால், God is ready to take you back to the old blessed conditions and blessed state of affair in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய முன்னாக இருந்த அந்த சந்தோஷத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் நேராக ஆண்டவர் உங்களை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனம் உள்ளவராக அவர் இருக்கிறார். Our captivity will be over. நம்முடைய சிறையிருப்பு சீக்கிரமாக முடிந்துவிடும். We will be delivered from this sinful world. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். And we will be with the Lord forever. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றும் நாம் இருக்க போகிறோம். That is the heavenly Jerusalem that is being prepared for us. அதான் பரம எருசலேம் என்பது அதுதான், நமக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஆயத்தம் பண்ணப்பட்டுகிற பரம எருசலேம் அதுதான். So let us wait for the trumpet blowing, so that we may be taken to the bosom of our Lord. எக்காலத்தின் சத்தத்திற்காக நாம் காத்திருப்போம். ஏனென்றால் அதற்கு பின்பாக தேவனுடைய மடியிலே நாம் அமர்ந்திருக்க போகிறோம். So let us live hopefully for the coming of our Lord Jesus Christ, though we pass through all kinds of difficulties, afflictions and persecutions in the world. Don't get worried, don't be discouraged, because God is with us and he is righteous. மிகப்பெரிய சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலை நெருக்கங்களின் பிரயாசத்தின் மத்தியிலே நாம் கடந்து செல்லும் போது ஒருபோதும் மனத்துயரமும் சோர்வும் அடைந்து போய்விடும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், நம்மை சீக்கிரமாக சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். So may the Lord bless this thought to every one of us, and I also thankful to our dear son Gibson. Now he will close this meeting in prayer. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தேவரே பார்க்கிறீங்களே, விசாரிக்கிறீங்களே, வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்க சங்கீதம் 137 வாசிக்கும் பொழுது அந்த சிறையிருப்பின் நாட்களில் ஆண்டவரே, அந்த பழைய நாட்களை அவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த மலரும் நினைவுகள் அவர்கள் எவ்வளவாக தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் இருந்ததையும், எருசலேமின் நகரத்தில் அவர்கள் இருந்ததையும் காணப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினதும், அந்த ஒன்றாக அவர்கள் சேர்ந்து
அந்த ஐக்கியமான இருந்ததையும் அந்த சூழ்நிலை அப்படி நினைத்து பார்த்து அவர்கள் ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் 137வது சங்கீதத்தில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதே போலதான் எங்களுடைய வாழ்நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு அந்த பழைய காலங்கட்டிலே போகணுங்கிற ஆசை இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையில தேவரீர் இதை அனுபவித்திருக்கிறீர். ஏனென்றால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தேவரீர் இதை எங்களுக்கு அனுபவித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவரே அந்த சந்தோஷத்திற்குள்ளாக அந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாங்க இருக்கும்படியா தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய உலகத்துல எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் தேவரீர் எங்களை திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறீர். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மரணத்தையும் இந்த பாதாளத்தையும் அதற்கு அதிகாரியாக இந்த பிசாசானவனையும் நீர் ஒரு காலத்திலே அவனை நரகாக்களில் தள்ளப்புகிறதை அழித்து போட போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவரீர் உம்முடைய ரத்தத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நித்திய ஜீவனை நீ சம்பாதித்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பகைஞர்களுக்கு தேவரின் நீதி சரிக்கட்ட போகிற ஒருபோதும் எங்களை துன்பப்படுத்தினவர்களையும் எங்களை நிந்தித்தனவர்களையும் தண்டித்தவர்களையும் நீர் ஒருபோதும் மறக்கிறதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை மன்னிக்க சொல்கிறேன். ஏனென்றால் அந்த நீதி செய்யறது உம்முடைய கரங்களில் இருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு வந்து உம்முடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் உம்முடைய வல்லமையினால நிறைத்த ஆண்டவரே சபைக்கு இந்த தூதை கொடுக்கும்படியா உதவி செய்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை நாங்கள் எங்களுடைய மனதிலே கொண்டு அதன்படியாக நாங்கள் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்னுடைய பாதத்துல வருகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடுத்து இந்த சண்டே ஸ்கூல் கூட்டங்களுக்கு நாங்கள் கடன் செல்கிறோம். உடைய கிருபையும் உடைய தயவும் உடைய சத்தியமே எங்களுடைய வாழ்நாட்களில் இருக்க வேண்டுமா என்னுடைய பாதத்துல வருகிறோம். சுகவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பூர்ண சகத்தை தேவரீர் நீர் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டுமா தேவரீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அனைத்தையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ.